காவிரியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கலை நோக்கி சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். கர்நாடகாவிலிருந்து காவிரியில் உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படாததால் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் ஆற்றில் தண்ணீரே இல்லாமல் பாறைகள் மட்டுமே காட்சியளித்தன. இந்நிலையில் கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநில சுற்றுலா பயணிகளும் ஒகேனக்கல்லை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் அவர்கள் ஆற்றில் படகு சவாரி செய்தும் எண்ணெய் மசாஜ் செய்து இயற்கையான சூழலை அனுபவித்தனர். எங்க ஊரை காட்டிலும் இங்க வரும்போது இயற்கை சூழ்நிலை, மலை சார்ந்த மரங்கள், பூக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இங்க வந்து சுத்தமா வெப்பமே இல்லை. குளிர் எப்படி சொல்றது, நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதிரியான ஒரு குளிர் சார்ந்த மாதிரியான சூழ்நிலை நிலவுது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வந்த தொடர் மழை சற்று குறைந்த நிலையில் திற்பரப்பு அருவியில் நீர்வரத்து குறைந்தது. இதன் காரணமாக அருவியில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை 8 நாட்களுக்கு பிறகு நீக்கப்பட்டுள்ளது. அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் போட்டனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டியதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கடந்த 19ஆம் தேதி முதல் மக்கள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர். இந்த நிலையில் அம்மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்டிருந்த கனமழை எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டதால் 8 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க மீண்டும் வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் உற்சாகமடைந்த சுற்றுலா பயணிகள் அதிகாலை முதலே ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி முன்பு திரண்டு உற்சாக குளியலிட்டு பொழுதை கழித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.